எடப்பாடி பழனிசாமி எதை வேணாலும் பேசலாம் நினைச்சுக்கிட்டு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, நீங்க தமிழ்நாட்டுடைய மக்கள் தேர்ந்தெடுக்கலன்னா கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கீங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், உங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவரும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்த பதவியிலேயே இருந்திருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தேர்தல் பயத்துல எந்த அளவுக்கு அநாகரிகமா இறங்கி பேச தயாராயிட்டீங்கன்னு நினைச்சா நிச்சயமாக உங்களுக்காக நான் அவமானப்படுகிறேன். டி நகர்ல பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கோவிட்ல முதலமைச்சர் அவர்கள் இல்லாமல் போயிருப்பார் என்று பேசியிருக்கிறார். பழனிசாமி, இது ஒரு தேர்தல் தானே, இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேச முடியும்? இது ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை எப்படி இன்னொரு மனிதனை பார்த்து நீ இல்லாமல் போயிருப்பாய், கொரோனாவில் இல்லாம போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமாக நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறியக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்க தரத்துக்கு இறங்கி எங்களுக்கு பேச தெரியாது. ஆனா எங்க பரம்பரைக்கு ஒரு கதை இருக்கிறது, ஒரு சரித்திரம் இருக்கிறது.